அனைவருக்கும் வணக்கம். In today's session we will learn about significant figures. Significant அப்படின்னா முக்கியம் அப்படின்னு அர்த்தம். Figures அப்படின்னா எண்ணுருக்கள். அப்போ significant figures அப்படின்னா முக்கிய எண்ணுருக்கள். இதில் definition and rules of significant figures தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டெஃபினிஷன் அப்படின்னா வரையறை, ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா விதிமுறைகள், ரூல்ஸ் அப்படின்னா விதிகள். டெஃபினிஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். முக்கிய எண்ணுருக்களோட வரையறை மற்றும் விதிமுறைகள் பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? Listen. The digits which tell us the number of units we are reasonably sure of having counted in making a measurement are called a significant figures. The digits அப்படின்னா என்ன அர்த்தம்? இலக்கங்கள். டிஜிட்ஸ்னா இலக்கங்கள். டெல்லஸ் அப்படின்னா நமக்கு சொல்றது. தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா அலகுகளின் எண்ணிக்கை. ரீசனபிளி அப்படின்னா காரணம், இது முக்கியம், இந்த இலக்கம் கண்டிப்பாக இந்த அளவீட்டுக்கு தேவை அப்படிங்கிற அர்த்தம் இங்கே. ஷுர் ஆஃப் ஹேவிங் கவுண்டட். ஷுர் அப்படின்னா என்னது? உறுதியாக இந்த இலக்கங்கள் நம்மளோட அளவீட்டில் இருக்கிற எண்ணிக்கைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறது. இன் மேக்கிங் எ மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டுன்னா அளவீடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இலக்கங்கள் எல்லாமே யாரு? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். தி டிஜிட்ஸ் which tell us the number of units we are reasonably sure of having counted in making a measurement are called a significant figures. ஓர் அளவீட்டில் பெறப்படும் அளவுகளின் துல்லிய மதிப்பு. ஒரு அளவீட்டில் பெறப்படும் அளவுகளின் துல்லிய மதிப்பு குறிப்பதற்கு தேவைப்படும் இலக்கங்களின் சிறுமை எண்ணிக்கை, அதன் முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முக்கிய எண்ணுருக்கள் ஒரு அளவீட்டில் பெறப்படும் அளவுகளின் துல்லியமான மதிப்பை குறிப்பதற்கு தேவைப்படும் இலக்கங்களின் சிறுமை எண்ணிக்கையை தான் நம்ம அந்த அளவீட்டோட முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஃபைன் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். டிஃபைன் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆர் வாட் இஸ் மீன் பை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கங்க. தி டிஜிட்ஸ் தட் ஆர் நோன் ரிலையபிளி ப்ளஸ் தி ஃபஸ்ட்டு அன்சர்டைன் digit are known as significant figures or significant digits. The digits அப்படின்னா இலக்கங்கள், known அப்படின்னா தெரிஞ்சது, reliably plus அப்படின்னா உண்மையிலேயே என்னது? உண்மை
உண்மை மதிப்பு அல்லது உண்மையிலேயே தேவை. தி ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட்ஸ், முதலாவது நிலையில்லா இலக்கம் ஆர் நோன் ஆஸ் significant figures or significant digits. அதைத்தான் முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவனிங்க, தி டிஜிட்ஸ் that are known reliably plus the first uncertain digits are known as significant figures or significant digits. தரப்பட்ட எண் மதிப்பில் மாறா நிலை கொண்ட எண்களும் அதனை தொடர்ந்து முதலில் வரும் நிலையில்லா இலக்கமும் அந்த எண்ணின் முக்கிய எண்ணுரு. சரியா? நோன் ரிலையபிளி ப்ளஸ் அப்படின்னா யாரு? தரப்பட்ட எண் மதிப்பின் மாறாத நிலை கொண்ட எண்கள். ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட்ஸ் அப்படின்னா அதனை தொடர்ந்து முதலில் வரும் நிலையில்லா இலக்கங்கள். சரியா? For example, the value of gravitational constant is 6.67 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. Here the digits 6 and 6 are reliable plus and a certain value, நிலையான மதிப்பு, while the digit 7 is uncertain. இந்த எண்ணில் 6.6 ஆறும் தசம புள்ளிக்கு அடுத்து இருக்கிற ஆறும் நிலையானது, உண்மை மதிப்புன்னு ஏற்றுக்கக்கூடியது. ஆனால் இந்த 7 அப்படிங்கிறது என்னது? நிலையற்ற மதிப்பு. தி வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், புவியீர்ப்பு மாறிலி, புவியீர்ப்பு மாறிலியோட மதிப்பு 6.67 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் 2. இதை நான் டெரைவ்டு குவான்டிட்டிஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே டிஜிட் 6 அண்டு 6 ஆர் ரிலையபிள் அண்டு சர்டைன், நம்ப தகுந்தது, நிலையானது. வைல் தி டிஜிட் 7 இஸ் அன்சர்டைன், 7ங்கிற இலக்கம் நிலையற்றது. Thus, the measured value has 3 significant figures. அதனால் இந்த measured value என்னது? 3 significant figures இருக்குது. இந்த அளவீடு செய்யப்பட்ட மதிப்புக்கு எத்தனை முக்கிய எண்ணுருக்கள் இருக்குது? 3. சரியா? புவியீர்ப்பு மாறிலியோட மதிப்பு இவ்வளோ இருக்குது. 6.67 இன்ட்டு 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் 2ன்னு இருக்குது. இங்கே முதல்ல இருக்கிற இலக்கங்கள் 6 மற்றும் 6 நம்பகமான நிலையான இலக்கங்கள். ஆனால் இலக்கம் 7 அப்படிங்கிறது நிலை இல்லாதது. எனவே இந்த அளவிடப்பட்ட அளவு 3 முக்கிய எண்ணுருக்களை கொண்டது. சரியா? Rules for counting significant figures. முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதற்கான விதிகள். ரூல்ஸ் அப்படின்னா விதிகள், கவுண்டிங் அப்படின்னா கணக்கீடு செய்கிறது, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா முக்கிய எண்ணுருக்கள். ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகள். இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஷின்.
அது மட்டும் இல்லை, ஒரு மதிப்பெண் வினாக்களில் எண்கள் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த எண்ணில் இருக்கிற அல்லது இந்த அளவீட்டில் இருக்கிற முக்கிய எண்ணுருக்களோட மதிப்பை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கையை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, எடுத்துக்காட்டோட தெரிஞ்சுக்கலாம். ஆல் non-zero digits are significant figures. All non-zero digits are significant figures. all அப்படின்னா அனைத்து, non-zero அப்படின்னா சுழியற்ற மதிப்பு, digits அப்படின்னா இலக்கங்கள், are significant figures முக்கிய எண்ணுருக்கள். all non-zero digits are significant. சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுருக்கள். எப்படி இங்கே பாருங்கள், 1342ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அளவீடு. 1342 அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் 4 டிஜிட்ஸ் இருக்குது, 4 இலக்கங்கள் இருக்குது. இந்த 4 இலக்கங்களும் 0 சுழியை விட பெரிய மதிப்பாக இருக்குது. அப்போ இந்த 4மே என்னது, முக்கிய எண்ணுருக்கள். அப்போ இந்த அளவீட்டில் இருக்கிற முக்கிய எண்ணுருக்கள் எத்தனை, 4. 1342 has 4 significant figures. Yes, all zeros between 2 non-zero digits are significant figures. இதுவும் ரொம்ப முக்கியம். all zeros அனைத்து சுழி மதிப்புகளும் சுழி இலக்கங்களும் எதுக்கு, between 2 non-zero digits, 2 சுழியற்ற இலக்கங்களுக்கு இடையில் இருக்கிற அனைத்து சுழி மதிப்புகளும் significant figures முக்கிய எண்ணுருக்கள். all zeros between 2 non-zero digits are significant figures. இங்கே பாருங்கள், 2008ன்னு இருக்குது. அப்போ 2ங்கிறது ஒரு non-zero, 8ங்கிறது ஒரு non-zero சுழியற்ற மதிப்பு. இப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில் 2 0 இருக்குது. அப்போ சுழியற்ற மதிப்புகளுக்கு இடையில் இருக்கிற சுழி மதிப்புகள்லாம் யார், முக்கிய எண்ணுருக்கள். அப்போ இந்த 2 0 யார், முக்கிய எண்ணுருக்கள். அப்போ 2008 has 4 significant figures. All of you accept this? Okay. அடுத்து கவனிங்க, all zeros to the right of a non-zero digit but to the left of a decimal point are significant figures. all zeros அனைத்து சுழி மதிப்புகளும், ஆனால் எங்கே இருக்கு, to the right of a non-zero digit. non-zero digituக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா ஜீரோஸும், பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, டு தி லெஃப்ட் ஆஃப் தி டெசிமல் பாயிண்ட். non-zeroவுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோ, ஆனால் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோ. இதெல்லாம் யார், significant figures. all zeros to the right of a non-zero digit but to the left of a decimal point are significant figures. சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறமும் ஆனால் தசம புள்ளிக்கு இடதுபுறமும் உள்ள சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா, 30700 இருக்குது. இந்த 2 0 யார், all zeros to the right side of a non-zero digit. இந்த 7க்கு இந்த 00 என்ன பண்ணுது, ரைட் சைடில் இருக்குது, பட் டு தி லெஃப்ட் ஆஃப் தி டெசிமல் பாயிண்ட். இங்கே ஒரு 0க்கு அப்புறம் ஒரு டாட் வச்சுருக்குறாங்களா, டெசிமல் பாயிண்ட் இருக்கா, அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற சுழி மதிப்புகள் முக்கிய எண்ணுருக்கள். அப்போ டெசிமல் பாயிண்ட்டு கடைசியாக இருந்துச்சுன்னா அந்த 2 சுழி மதிப்புகளும் யார், முக்கிய எண்ணுருக்கள்.
அப்போது 30700 பாயிண்ட் ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற முக்கிய எண்ணூறுகள் எத்தனை? 5. இட் ஹேஸ் 5 significant figures. All zeros to the right of a non-zero digit but to the left of a decimal point are significant figures. சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறமும் ஆனால் தசம புள்ளிக்கு இடதுபுறமும் உள்ள சுழி மதிப்புகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். All of you got my point? Okay. The number without a decimal point, நல்லா கவனிக்கணும். The number without a decimal point, the terminal or trailing zero or zeros are not significant. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. The number without a decimal point, ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணோட இறுதியில் யார் இல்லை? தசம புள்ளி இல்லை. வித்தவுட்னா இல்லை. எங்கே? தி டெர்மினல் ஆர் ட்ரைலரிங் ஜீரோ. ஒரு எண்ணோட இறுதியில் இருக்கிற சுழி மதிப்புக்கு அப்புறம் தசம புள்ளி இல்லை அப்படின்னா அந்த முழு எண்ணுக்கு அடுத்து இருக்கிற ஜீரோஸ்லாம் யார்? நான் சிக்னிஃபிகண்ட், முக்கிய எண்ணுருக்கள் அல்ல. இங்கே கவனிங்க பாரு, இங்கே 30700 அதுக்கப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 5 டிஜிட்ஸுமே என்னது? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். எக்ஸ்பெஷலி இந்த 2 ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான், ஆனால் கடைசியாக டெசிமல் பாயிண்ட் இல்லை. 30700 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஜீரோவும் என்ன இல்லை? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. அப்போ 307 அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிளில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போது திஸ் ஹேஸ் ஒன்லி 3 significant figures. Yes, the number without a decimal point, the terminal or trailing zero are not significant figures. தசம புள்ளி அற்ற ஒரு எண்ணில் இறுதியாக வரும் சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகாது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. All zeros are significant if they come from a measurement. All zeros, அனைத்து சுழி மதிப்புகளும் யார்? சிக்னிஃபிகண்ட், முக்கிய எண்ணுருக்கள். எப்போ? if they come from a measurement. ஒரு அளவீட்டிலிருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா சுழி மதிப்புகளுமே முக்கிய எண்ணுருக்கள். அது என்ன? அது அளவீட்டிலிருந்து வர்றது. அளவீடு அப்படிங்கிறது இந்த இடத்துல யார்? அலகு, யூனிட். இங்கே ஃப்ரம் எ மெஷர்மெண்ட் அப்படின்னு வந்து அல்லது வித் யூனிட்னு வந்திருக்கலாம். வித் யூனிட் சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, அந்த வேல்யூ வந்து வித் யூனிட்டோடு இருந்துச்சுன்னா எல்லா ஜீரோவுமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இஃப் தே கம் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட். அலகுகளுடன் எழுதப்படும் இயற்பியல் அளவீடுகளில் வரும் எல்லா சுழிகளும் முக்கிய எண்ணுருக்கள். இங்கே பாருங்கள், அதே சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுது. 30700 மீட்டர்னு ரிப்பீட் ஆகுது. இங்கே மீட்டர்னு வேறு ஒன்று இருக்கா? இந்த மீட்டர் வர்றதுனால இந்த ஜீரோஸ் ரெண்டும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ 30700 மீட்டர் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? திஸ் மெஷர்மெண்ட் ஹேஸ் 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இந்த அளவீட்டில் 5 முக்கிய எண்ணுருக்கள் இருக்குது. சரிதானே? ஓகே. அடுத்து if the number is less than 1, the zeros on the right of the decimal point but to the left of the first non-zero digit are not significant.
இஃப் தி நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்? 0 பாயிண்ட்டுன்னு தொடங்காத 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா 0 பாயிண்ட் தான். தி 0 சுழி மதிப்புகள் எங்கே இருக்குது? தி 0 ஆன் தி ரைட் ஆஃப் தி டெசிமல் பாயிண்ட். 1 விட கம்மியான மதிப்பு அப்போ 0 பாயிண்ட்டுன்னு தொடங்குது. இங்கே ஒரு டெசிமல் 0 பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட் அது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ், தி ஜீரோஸ் ஆன் தி ரைட் ஆஃப் தி டெசிமல் பாயிண்ட் பட் டு தி லெஃப்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ், ஆனால் நான் ஜீரோ வேல்யூக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோ. டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு, நான் ஜீரோ வேல்யூக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், முக்கிய எண்ணுருக்கள் அல்ல. less than 1, zeros on the right side of the decimal point but left of the first non-zero digits are not significant. Right side of the decimal point but left of the first non-zeros are not significant figures. இப்போ இந்த ரெண்டு டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற 2 ஜீரோவும் முக்கிய எண்ணூறு இல்லை. அப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எத்தனை? ஒன்லி 3, 3, 4, 5 அப்படிங்கிற டிஜிட்ஸ் மட்டும்தான் யார்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அந்த இலக்கங்கள் மட்டும்தான் முக்கிய எண்ணுருக்கள். ஓகே. All zeros to the right of a decimal point and to the right of non-zero digits are significant figures. All zeros to the right of the decimal point. All zeros right of the decimal point. தசம புள்ளிக்கு வலதுபுறம் உள்ள அனைத்து சுழிகள் and to right of non-zero digit. Right side of the non-zero digit are significant figures. தசம புள்ளிக்கு வலதுபுறம் உள்ள சுழிகளும் தசம எண்ணில் சுழியற்ற எண்ணின் வலதுபுறம் உள்ள சுழிகளும் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். இங்கே பாருங்க, all zeros to the right of the decimal point. டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ் அண்ட் டு தி ரைட் ஆஃப் தி நான் ஜீரோ டிஜிட்ஸ். ரைட் சைடில் இருக்கிற நான் ஜீரோ டிஜிட்ஸுக்கு ரைட் சைடில் இருக்கிறது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ், அதுக்கப்புறம் நான் ஜீரோவுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ். இது எல்லாமே யார்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ 40.00 அப்படிங்கிறதுல அந்த 4க்கு அப்புறம் 4க்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோவும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற 2 ஜீரோவும் யார்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான். அப்போ 40.00 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டு ஹேஸ் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோ ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ மீதி இருக்கிறதுல யார்? 30400லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இட் ஹேஸ் 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இங்கே தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. டு ரைட் ஆஃப் தி நான் ஜீரோ டிஜிட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோ நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதே நேரத்தில் நான் ஜீரோவுக்கு டெசிமல் பாயிண்டில் ஒரு வேல்யூ வருது அப்படின்னா 1 விட கம்மியாக வருதுன்னா இந்த நான் ஜீரோவுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸும் யார்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போது டெசிமல் பாயிண்ட்டை தொடர்ந்து ரைட் சைடில் இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டிஜிட்டும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான். ஸோ தட் திஸ் மெஷர்மெண்ட் ஹேஸ் 5 சிக்னிஃபிகண்ட் figures, isn't it?
ஓகே. The number of significant figures does not depends on the system of units used. Underline this. என்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து மாறாது. முக்கிய எண்ணுருக்கள் அப்படிங்கிறது எந்த அலகுகளோட அமைப்பை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமோ அதை சார்ந்தது அல்ல. டஸ் நாட் டிபெண்ட். The number of significant figures does not depend on the system of units used. முக்கிய எண்ணுருக்கள் அலகிடும் முறையை பொறுத்தது அல்ல. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 1.53 சென்டிமீட்டர்னு ஒரு வேல்யூ இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது ஆல் தி நான் ஜீரோஸ் இன் தி மெஷர்மெண்ட்டுங்கிறது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே படிச்சிட்டோம். அப்போ 1.53ல் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. 1.53ல் 3 முக்கிய எண்ணுருக்கள் இருக்குது. ஏன்னா சுழியற்ற அனைத்து இலக்கங்களும் யார்? முக்கிய எண்ணுருக்கள். அது சென்டிமீட்டரில் இருக்குது. இந்த மதிப்பை மீட்டருக்கு மாற்றுங்க. எப்படி மீட்டருக்கு மாற்றுறது? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻2 மீட்டர். அப்போ இந்த -2 இதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்? 1.53 × 10⁻⁻2 மீட்டர்னு கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு அந்த -2 பேலன்ஸ் ஆகணும்னா இந்த டெசிமல் என்ன பண்ணணும்? இங்கே எடுத்து ப்ளேஸ் பண்ணணும், லெஃப்ட் சைடில். இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்டில் எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணுங்க. இங்கே இருக்கா? -1 +1 +2. அப்போ எப்படி கிடைக்கும்? 0.0153. இப்போ செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா டெசிமல் பாயிண்ட்டு? +1 +2. அப்போது இன்ட்டு 10⁻+2 ஆல்ரெடி இங்கே ஒரு -2 இருக்குது. அப்போ இந்த +2 -2 கேன்சல் ஆயிரும். மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணும். 10⁻2 -2னா 0. அப்போ 10⁻0னா 1. எனிதிங் பவர் 0 is equal to the same thing. அப்போது 0.0153ங்கிறது இந்த வேல்யூ வந்து மீட்டருக்கு மாறிடுச்சு. 10⁻, சென்டிமீட்டரில் இருந்ததை நம்ம மீட்டருக்கு மாற்றிருக்கோம். ஆனால் இப்போவும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படிங்கிறது என்னது? அதே 3 தான். எப்படி? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 0, தட் மீன்ஸ் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற 0, அதே நேரத்தில் நான் ஜீரோவுக்கு லெஃப்டில் இருக்கிற 0 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. சரியா? அப்போ 153 மட்டும்தான் என்னது? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அதுவே கிலோமீட்டருக்கு மாத்திரம். இங்கே 10 ஒரு சென்டிமீட்டரில் இருக்கிறது கிலோமீட்டருக்கு மாத்திரம். கிலோனா இன்னும் ஒரு 10⁻3 அடிஷ்னலாக வேணும். அப்போது இன்னும் ஒரு 3 டிஜிட் லெஃப்ட் சைடில் வரும். அப்போது 0.0000153 இன் கிலோமீட்டரில் நமக்கு கிடைக்கும். பவர் வேல்யூ ப்ளஸில் வரணும்னா டெசிமல் பாயிண்ட்டை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வைக்கணும். பவர் வேல்யூ மைனஸில் வேணும்னா டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட்லேருந்து ரைட்டை நோக்கி வைக்கணும். இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போது இந்த 4 ஜீரோஸும் நான் ஜீரோவுக்கு லெஃப்டில் இருக்கிற ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில், அதே நேரத்தில் நான் ஜீரோவுக்கு லெஃப்டில் இருக்கிற ஜீரோஸ்லாம் யார்? நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ இந்த மெஷர்மெண்ட்லேயும் 153 மட்டும்தான் யார்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போது 0.40153 கிலோமீட்டரில் இருக்கிறது ஒன்லி 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். தி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்ட். முக்கிய எண்ணுருக்கள் அலகிடும் முறையை பொறுத்தது அல்ல. எந்த அலகில்? சென்டிமீட்டரில், சென்டிமீட்டரில் அளவீடு செஞ்சாலும் சரி, மீட்டரில் அளவீடு செஞ்சாலும் சரி, கிலோமீட்டரில் அளவீடு செஞ்சாலும் சரி, அந்த முக்கிய எண்ணுருக்கள் அப்படிங்கிறது யாரை சார்ந்து இல்லை? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்.
எந்த அலகில் அளவீடு செய்கிறோமோ அதை பொறுத்து முக்கிய எண்ணுருக்கள் மாறாது. இந்த விதிமுறைகள் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ளை பண்ணிடுவீங்களா? கவனிங்க. ஸ்டேட் தி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இன் தி ஃபாலோயிங். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. கீழே குறிப்பிட்டு இருக்கிற அளவீடுகளில் அல்லது எண்களில் இருக்கிற முக்கிய எண்ணுருக்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் டெசிமல் பாயிண்ட்டே கிடையாது. அப்போது நான் ஜீரோவுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ் யார்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் மட்டும்தான் யார்? சிக்னிஃபிகண்ட். அப்போ 600 800ங்கிறதுல எத்தனை இருக்குது? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. செகண்ட் பாருங்கள், 400. அப்போ நான் ஜீரோவுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. அப்போ இதில் 4 மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ 4 மட்டும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு அதில் 400ல் எத்தனை முக்கிய எண்ணூறுக்கள் இருக்குது? ஒன்லி 1. தேர்ட் ஒன் பாருங்கள், டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ், ஆனால் நான் ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ 0.007ல் ஒன்லி 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்குது. ஆல் ஆஃப் யூ அக்செப்ட் திஸ்? எஸ். அடுத்த எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 5213.0 டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற 0 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 5 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எத்தனை? 5. அடுத்து இந்த மெஷர்மெண்ட்டை பாருங்கள். 10 to the பவரில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. அப்போ 2.65 அப்படிங்கிறது 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அடுத்தது இந்த நம்பர் பாருங்கள். டெசிமலுக்கு ரைட் சைடில் எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் சரி நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நான் ஜீரோவுக்கு லெஃப்டில் எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் சரி நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ 0.0006332ல் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? எத்தனை இருக்குது? ஒன்லி 4. எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? நீங்கள் சில ஒவ்வொரு விதிமுறைக்கும் ஒரு உதாரணம் எண்கள் எழுதி நீங்கள் ஒரு டைம் அதை சரி பார்த்துக்குங்க. சரியா? Okay, thank you for listening, students.